இந்தியாவின் முதல் விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மாவுக்கு அடுத்தபடியாக 40 ஆண்டுகள் கழித்து மற்றொரு இந்தியர் விண்வெளிக்கு செல்ல இருக்கிறார். இந்தியா இதுவரை சொந்தமாக விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பியதில்லை. ஆனால் ககன்யான் திட்டத்தின் மூலமாக இது சாத்தியமாக போகிறது. இந்த மிஷனிற்கு குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கித் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்ஷி சுக்லா ஆகியோர் தேர்வாகியிருந்தனர். இவர்களுக்கு பல மாதங்களாக பெங்களூருவில் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ககன்யான் திட்டத்தின் முதல் படியாக இப்போது இந்தியா சார்பில் ஒரு விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்தவர் குரூப் கேப்டன் சுபான்ஷி சுக்லா. இவர் கடந்த 18 ஆண்டுகளாக இந்திய விமானப்படையில் பணியாற்றி வருகிறார். இவரைத்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப இந்தியா முடிவு செய்துள்ளது. ககன்யான் திட்டத்திற்கு முன்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிகிறது. இஸ்ரோ அமைப்பு அமெரிக்காவை சேர்ந்த ஆக்சியம் ஸ்பேஸுடன் விண்வெளி விமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அதன்படி அடுத்து வரும் ஆக்சியம் 4 மிஷனில் இந்தியர் ஒருவர்